ஒரு ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஃபாரினர் வந்து ஒரு போர்ட்டரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாரு. போர்ட்டர்னால் அந்த லக்கேஜெலாம் கொண்டு போய் அந்த ட்ராலியில் வச்சு அந்த அவங்க எந்த தேசத்துக்கு போகிறாங்களோ அந்த தேசத்து ஃப்ளைட்டில் ஏற்ற சொல்லி அனுப்புறதுக்காக இருப்பாங்க. அந்த போர்ட்டர்ஸ் வந்து அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறார் ஒரு ஃபாரினர். இன்னொரு வாதியார் ஒருத்தர் பார்த்துட்டு எதுக்கு இவர் இப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த போர்ட்டர் ஒரு சத்தமாக போல் திருப்பி பதில் சொல்லவே இல்லையா, அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறாரு, எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவரும் யோசிக்கிறார். நம்ம குழந்தைங்க ஏதாவது சொன்னால் அந்த ஸ்கூலில் திடீர்னு திட்டிடுறோம், அடிச்சிடுறோம் கூப்பிட்டு. ஆனால் இந்த ஃபாரினர் வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த போர்ட்டர் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அப்படியே இருக்கிறாருன்னு சொல்லி அந்த போர்ட்டருக்கு வந்து கோவமே வரல, அப்படியே சந்தோஷமாக இருக்கிறார். இவருக்கு ஒரே கியூரியாசிட்டி, எப்படியாவது போய் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டரை கூப்பிட்றாரு. அந்த ஃபாரினர் ஃப்ளைட் ஏறிட்டார், எல்லாம் போயாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. இவர் வெயிட் பண்ணி காத்திருந்து, உங்களுக்கு எப்படி இவ்வளோ பொறுமை, அவர் அவ்வளோ திட்டுறாரு, நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்னோட ரீதியில் இதை டீல் பண்ணேன், நீங்கள் வாத்தியார் கோவப்பட்டு அடிச்சிடுவீங்க, எனக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி என்ன மெத்தட் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பயணம் பட்டு போகிறவர் வந்து அமெரிக்க தேசத்துக்கு போகிறாரு, அவரோட லக்கேஜை நான் இங்கிலாந்துக்கு வச்சு விட்டுட்டேன். இது புரியலன்னா வீட்டுக்கு போய் பொறுமையாக சிரிங்க. ஓகே, சரி. அதனால் அவங்க ரீதியில் அவங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, டீல் பண்ணுவாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரியங்களும் அப்படி தான் டீல் பண்ணுவோம். அதுவும் மனைவிமார்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவரை டீல் பண்ணுற விதமே வேறு. யார் இது? நீங்கள் கரெக்ட், ஹல்லேலூயா. வேறு விதமாக டீல் பண்ணுவாங்க. மனைவிகளும் அதை கணவரை ஒரு விதமாக டீல் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சமையலில் தெரியும். அந்த காரியங்களெல்லாம் சமையலில் வெளிக்காட்டுவாங்க. அல்லது சில காரியங்களில் அவங்க உறவினர் வீட்டுக்கு போகும்போது வெளிக்காட்டுவாங்க. கணவருடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்பொழுது மனைவிமார்கள் வேலையை காட்டுவாங்க. அவங்க விதமாக டீல் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. நல்ல அனுபவம் இருக்க மாட்டேங்குது ஐயாவுக்கு, எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு. சூப்பர் ஐயா. சரி, அப்போது கணவர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது, அவங்களால எந்த காரியமும் அவங்க டீல் பண்ணவே முடியாது. டீல் பண்ண முடியாமல் தவிப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில் நேராக பாஸ்டர்கிட்ட வந்துடுவாங்க. பாஸ்டர் தான் ஒரே வழி, வேறு வழி இல்லை. இது இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு நம்ம சமாளிச்சது தான் பைபிளில் போட்டிருக்குது. ஞானத்தோடு கூட நடத்தணும் மனைவிமார்களை. அல்லேலூயா. அந்த ஞானங்கிறது என்ன, ஒரு பிரச்சனை வரும்போது வெளியே ஓடிடணும், எதிர்த்து பேசவே கூடாது, வாயை திறந்தா சாப்பாடு கிடையாது. அதனால சரி, ஸோ அவங்க மெத்தடில் அந்தந்த காரியங்களை நம்ம டீல் பண்ணணும். சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்து 1 சாமுவேல் 30:1 வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வெளியே போய்விட்டார்கள். போதும். இந்த பகுதியை நான் முதலே 2-3 செய்திகள் இந்த பகுதியிலிருந்து நான் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் நேற்று இரவில் இந்த பகுதியை மறுபடியுமாக ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டதை காட்டினார். அதனால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, கவனிங்க. இதில் தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே. சிக்லாக் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி அதில் போட்டிருக்கு, நோட் பண்ணுறவங்க பண்ணிக்க. சிக்லாக் அப்படின்னா ஜிக்லாக், அது ஹீப்ரூவில் எபிரேய பாஷையில் ஜிக்லாக் அப்படின்னு பேர். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக்லலாம் ஹேண்ட் பேக்லலாம் ஒரு ஜிப் போடுவோம்ல, ஜிப் போடும்போது பார்த்தீங்கன்னா அது இப்படி ஜிக்ஜாக்காக மாட்டியிருக்கும். அது பார்த்துருக்கீங்களா? அது இப்படி நேராக இப்படி இருக்காது, ஜிக்ஜாக்காக இருந்தால் என்ன ஆகணும், மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். இன்னொரு முறையில் சொல்லப்போனால்
இந்த கரும்பு புளிகிற மிஷின்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்துருக்கீங்க. கரும்பு புளிகிற மிஷின் இருக்கும், அது இப்படி 2 ரோலர் இருக்கும், நடுவில் கரும்பு விட்டோம்னா என்னாகும், அப்படியே சுத்தமாக புழிஞ்சு தள்ளிடும் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஜிக்லாக். அப்போது கரெக்டாக ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்த பேர் கூட கரெக்டாக வச்சுக்கிறாரு. ஜிக்லாக்ல அந்த இடத்துல என்னாச்சு, தாவீது வரும் பொழுது, ஜிக்லாக்கு வரும் பொழுது அப்படின்னா பயங்கரமான நெருக்கப்படுகிற சூழ்நிலை. தாவீதுக்கு நல்லா நெருக்கம் உண்டாயிருச்சு பாருங்க, 2 ரோலருக்குள்ள மாட்டின மாதிரி. அது என்னங்கிறத நான் சொல்றேன். தாவீதனுடைய அப்படியே முன்னாடி போர்ஷன் எடுத்து நான் சொல்கிறேன். இந்த வசனங்கள், நான் சொல்கிற எல்லா செய்திகளுமே நீங்கள் வேதத்தை ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வேதத்தின் அடிப்படையிலேருந்து எடுக்கல, கொஞ்ச நாள் அடிப்படையாக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் அடுத்த அப்கிரேடுக்கு போகிறேன். இன்னும் மேலே போய் பேசினா இன்னும் புரியாதுங்கிறதுனால இப்போ மீடியமாக பேசுகிறேன். கவனிங்க, 16வது வசனத்தில், அதாவது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் தாவீதை அபிஷேகம் செய்கிறார்கள். அபிஷேகம் செய்கிறாங்க. நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணுறாரு பாருங்க. அபிஷேகம் பண்ணின உடனே இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு வரம் வெளிப்பட்டுருச்சு, ஒரு அபிஷேகம் நம்ம மேலே வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், இந்த பாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாள் எனக்கு சங்கீதம் கொடுத்தா என்னதான் சார், சங்கீதம் வந்து பிரசங்கம் பண்ணுற கொடுத்தா என்னவா, இந்த பாஸ்டர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு பகுதியை கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன்னா. தாவீது பாருங்க, அபிஷேகத்தை வாங்கிட்டு, என்ன அபிஷேகம், இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படிங்கிற அபிஷேகத்தை வாங்கிட்டு எத்தனையோ வருஷம், 13 வருஷம் மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டார். தாவீது எங்க இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மேல என்ன அபிஷேகம் இருக்கு, ராஜா, இஸ்ரவேலின் ராஜாங்கிற அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்க மேல பெரிய ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, தேவனுடைய ராஜாக்கள், தேவனுடைய ஆசாரியர்கள், தேவனுடைய ராஜரீக அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்கீங்க. தாவீது அப்படிதான் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், ஆனா அவன் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருந்தது, ராஜ அபிஷேகம். ஆனா வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்ம மேல எல்லாம் என்ன இருக்குதுன்னா, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் தன்னுடைய சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இத்தனை அபிஷேகத்தை நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னை இன்னும் துரத்தல. ஹல்லேலூயா. என்ன அந்த அபிஷேகம் உங்க மேல இருந்தாலும் நீங்க அப்படியே ஹம்பிளா உட்காந்து, தாழ்மையோட உட்காந்து நான் பேசுறது கேட்குறீங்க. ஹல்லேலூயா. ஓகே. அப்ப இந்த அபிஷேகத்தை கொண்டும் கூட தாவீது என்ன பண்றாரு, போய் ஒரு 12-13 வருஷம் வனாந்திரத்துல மறுபடியும் ஆடு மேய்க்கிறாரு. வனாந்திரத்துல பாடுறாரு பாருங்க, அவரே பாடிட்டு இருக்கிறாரு. நிறைய பாடல்களை வனாந்திரத்துல பாடுறாரு. யாரு கேட்பா வனாந்திரத்துல, யாரு கேட்பா பாடும்போது? ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நீங்க எங்க பாடுறீங்கிறது முக்கியம் இல்ல, உங்கள் பாட்டு யாரை உயர்த்துகிறது என்கிறது முக்கியம். ஹல்லேலூயா. எந்த கூட்டத்துக்கு முன்பாக நம்ம பாடுறது முக்கியம் இல்ல. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய அந்த நம்ம பாடும் பொழுது பரலோகம் திறந்து நம்ம எப்படியே கேட்குமா, கோடானபடி தூதர்கள் நீர் பரிசுத்தர் 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 சொல்லிட்டு இருந்தாலும் கர்த்தர் அதுல பிரியப்படுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் பூமியில இவ்வளவு பாடுகளோடு கூட, இவ்வளவு கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு கூட இருந்து வாயை திறந்து ஆராதிக்கிறீங்க பாருங்க, உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய பாடல் ஆண்டவர் கேட்கிறார். ஓ, என் பிள்ளை எனக்காக பாடுற எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவை. ஏன் பாடுற எந்த கூட்டம் கேட்குது, நான் பாடுறவனா எனக்கு பாட்டு வருமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க கழுத கத்துனாலும் ஆண்டதை கேட்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெர்க்மன்ஸ், ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருக்கிறாரு. அவர் கொயர்ல சேர்த்திக்கவே இல்லையா, அவர் படிக்கிற காலத்துல கொயர்ல சேர்த்திக்கல. கொயர் மாஸ்டர் சொன்னாராம், உன் வாய்ஸ் கழுத மாதிரி இருக்குது அப்படின்ட்டாரா, உன்னோட குரல் கழுத மாதிரி இருக்குது, நீ எல்லாம் எதுக்கு கொயர்ல வந்திருக்கிற. அவர் ஃபாதர்ல, ஆர்சி ஃபாதர் இல்லையா, அந்த கொயர்ல நிற்கும் போது துரத்தி விட்டாங்களாம் அதுல இருந்து. அவர் ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, இந்த கழுதனுடைய வாய்ஸ் தான் இன்னைக்கு உலகம் எங்கும் சபையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த கழுதை தான், இந்த வாய்ஸை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்குள்ள என்ன தாளந்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை கழுது கத்தாதான் நீங்க கத்துவீங்களா இருக்கும், ஆனா அதுவும் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
என்னோட பிள்ளை பேசுறது எனக்கு பிடிக்குங்க. அல்லேலூயா. என் குழந்தை சின்னதாக இருக்கும் பொழுது 8 மாதம் 9 மாதத்தில் இருக்கும் பொழுது அது தத்தி தத்தி வரும் பொழுது அது என்ன பேசுன்னு தெரியாது. ஒரு அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அப்படிம்பாங்க. அம்மா அப்படிங்க. அழகா அம்மாவா இருக்குது இல்லை. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு குசி வரும். எப்போ பேசிட்டா அம்மா சொல்லிட்டா எங்க சொல்லு சொல்லு அத்தை சொல்லு அத்தை சொல்லிட்டா. அது தன்னுடைய பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகள் செய்யறது அவ்வளவு பிடிக்கும். அல்லேலூயா. நீங்க செய்யறத நம்ம அப்பா அப்படி ரசிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்காது என்ன நான்லாம் பாடவும் நான்லாம் பேசவும் நல்லா ஜெபம் பண்ண முடியும், நான் இதை செய்ய முடியாது அது இல்லை. நீங்க எது செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள், கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப வனாந்திரத்துல அந்த தாவீது பாடிக்கிட்டு இருந்தத ஆண்டவர் கேட்டாரு. 4 ஆடு கேட்டுச்சு. அவ்வளவுதான், 4 ஆடு கேட்டுச்சு. ஆண்டவரும் கேட்டாரு. இவனுக்கு எந்த கவலையும் இல்லை, பாடிட்டே தான் இருந்தான். தொடர்ந்து பாடினான். வனாந்திரத்தில் ஆடும் கேட்டுச்சு, ஆண்டவரும் கேட்டார். ஆடும் கேட்டுச்சு, ஆண்டவரும் கேட்டார். ஒரு நாள் சவுலுக்கு அவன் பிசாசு பிடிச்சிருக்கிற நேரத்தில் அவனை சௌக்கியமாக்குறதுக்காக வேண்டி தாவீதைத்தான் கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அந்த தேசத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனையோ பேர் இருந்தாங்க. பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பயங்கரமான ஆட்களாக இருந்திருப்பாங்க பாடுறதுக்கு. ஆனால் யாரை கூப்பிட்டாங்க? தாவீதை கூப்பிட்டாங்க. ஏன் தாவீது? நிறையா பேர் அந்த கிண்ணறம் வாசிக்கிறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருப்பான். நிறைய பேர் பாடுறவன் பெரிய பெரிய ஆட்கள் இருப்பான். உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் உங்கள் பேரு தான் சீட்டு போட்டு வச்சிருக்கிறார். நீ போனாதான் சவுலுக்கு சௌக்கியமாகும். அல்லேலூயா. நீங்க போகணும், அப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப தாவீது சிக்கி இருந்தாலும் சரி ஒரு அழைப்போட கூட சிக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சில சிக்கல்ல இருக்கலாம், ஆனா அது எப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன் பாருங்க. அப்போ தாவீது அந்த வனாந்தரத்திலே இருந்தால், அழைப்பு இருந்த போதிலும் அபிஷேகம் இருந்த போதிலும் வனாந்தரத்தில் காத்து கொண்டிருந்தா தேவனை உயர்த்தி பாடினா, நேரம் வரும் பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. உங்களுக்கும் அந்த நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கும் அந்த நேரம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களை உயர்த்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதே போல அடுத்த கட்டத்துக்கு அப்படியே வர சொல்றான். யோசிக்கிறான் தாவீது, சரி நம்ம மேல ஒரு அபிஷேகம் வந்துருச்சு, நிச்சயமா இந்த 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 கட் ஆஃப், நம்ம ஊர்ல சொல்ல இந்த கட் ஆஃப்ல நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு, இந்த கட் ஆஃப்ல நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டாரு. சாமுவேலு அவர் பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டாரு. அவன் வேலையை பார்க்க போயிட்டான். எல்லாம் ஈசாய் அப்படியே அவர் பாட்டுக்கு தம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எல்லாம் போயாச்சு. இவன் யோசிக்கிறான், என்னடா நம்ம மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி ஓகே அப்படின்னு அப்படியே பொறுத்திருக்கிறான். ஒரு நாள் வருது, அவங்க அப்பா சில பயிர் வகைகள் சில இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. எங்கே? அண்ணமாருக்கு கொடுக்கறதுக்கு. எங்கள் அண்ணமாரில் எங்கே இருக்காங்க? போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அவர்லாம் சவுல் ஆர்மியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சில எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் போனீங்க. அப்போது இவன் உணவை கொண்டு போகிறான், எல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு அங்கே போனால் கோலியாத்து நிற்கிறான். ஒரு பெரிய ஒரு ஆர்மி அவங்க பின்னாடி நிற்குது. இங்கே சவுலோட ஆர்மியில் ஒளிஞ்சிக்கிட்டு காய்ச்சல் வந்துருச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் யாரும் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? கோலியாத் சும்மா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். சேனைகளின் கர்த்தரை நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவன் பாட்டுக்கு போகிறான். காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரு கல்லை எடுத்து அடித்து நெத்தியில் அடித்து எல்லாம் தலைக்கப்புறம் கீழே விழுகிறான். எல்லாம் முடிஞ்சுது. அவனோட பட்டயத்தை எடுத்து அவனே போட்டு இது பண்ணிட்டான். உடனே இவனுக்கு ஒரு கணக்கு வந்துருச்சு. சரி, நம்ம கோலியாத்தை முறியடிச்சுனா இஸ்ரவேலை நம்ம காப்பாற்றிட்டோம், இனி ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுப்பாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தா முடிஞ்சது. அதுவும் இல்லை. மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டான். அவனோட வாழ்க்கை பாருங்க, என்ன செஞ்சாலும் மேலேயே வர முடியல. ஆனால் அவன் மேலே அபிஷேகம் இருக்குது. மறுபடியும் போயாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அப்பையும் அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அபிஷேகம் இருந்துக்கிட்டே, நல்லா கவனிங்க, நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த இடத்துல மேலே வந்தோம், இந்த இடத்துல மேலே வந்துடலாம், இந்த இடத்துல மேலே வந்துடலாம். இல்லை, ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். மறுபடியும் போயாச்சு. இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சவுல் தன்னுடைய மகளாகிய மீகாலை தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறா. கோலியாத்தையே கொண்டுட்டான்ல, அதனால ஒரு பெரிய ராஜா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம சாதாரண ஒரு வீட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணாலே நமக்கு திடீர்னு ஒரு சொத்து,
திடீர்னு ஒரு இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அவன் ராஜா வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணுறான், மீகால கல்யாணம் பண்ணியாச்சு. உடனே அவன் நினச்சிக்கிட்டான், ஓகே நம்ம இனி தெம்பாயிரலாம், ரெடி ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, மீகால கல்யாணம் பண்ணி ஒரு புண்ணியமும் இல்லை. ஒரு 5 தேசத்தார் வந்து எதிரி ஆயிட்டாங்க. இப்போ என்னாச்சு, ரோட்டில் ஓட வேண்டிய சூழ்நிலை, வனாந்தரத்தில் ஓடுறான், அதுலாம் கோயில போய் ஒளிகிறான், எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்பையும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல. என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா இந்த 30 வந்து நிற்குது கடைசியில். 1 சாமுவேல் 30 வந்து பார்த்தா சிலர் இவனோட இருக்கிறாங்க, 600 பேர் இவனோட இருக்கிறாங்க. சரி 600 பேருக்கு வந்து ஒரு படை இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தா, இவன் போயிட்டு வர்றதுக்குள்ள சிக்லாக ஃபுல்லாக காலி பண்ணி ஃபுல்லாக என்ன பண்ண, நெருப்பு வச்சு விட்டுட்டு யாரெல்லாம் கொண்டு போனாங்கன்னு வாசிங்க. அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சேர்த்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆடு மாடுக எல்லாத்தையும். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், சிறியவர்கள் பெரியவர்களாக ஸ்திரீகளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நகை இது அவங்க வச்சிருந்த எல்லா சொத்து பக்து ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்னோடாம பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அமலேக்கியருங்கிறவங்க அப்படியே கதை மாதிரி கேட்டே வாங்க, உங்களுக்குள்ள சத்தியமும் போகும் வேதமும் உள்ள போகும். அப்போ அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லா ஸ்திரீகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒருவரையும் கொன்று போடலை, யாரையும் கொல்லலை பாருங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஊரை தீ வச்சு எரிச்சு விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒன்று விடாம காலி ஆயிடுச்சு. இப்போ இவன் கூட இருந்தவங்க 600 பேர் இருந்தாங்க பாருங்க. அந்த 600 பேரும் எப்பேற்பட்டவங்க உள்ள வந்தாங்கன்னு, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தாவீது ஒரு தலைவன், அந்த தலைவன் எப்படி இருக்க வேணும், இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய செய்தி. அப்போ நீங்களும் நானும் தேவன் அவருடைய ராஜ்யத்திலே தலைவர்களாக வைத்திருக்கிறார். இந்த தாவீதுக்குண்டான சூழ்நிலைகள் நமக்கும் வந்திருக்கும், தாவீதுக்குண்டான சூழ்நிலைகளில் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணோம், தாவீது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம மேலே அபிஷேகம் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் பயன்படுத்தலையே நம்ம நினைக்கிறோம். நான் வந்து சபையில் இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செமினார், அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நடந்துச்சு. போய் அந்த துதி ஆராதனை அந்த கருத்தரங்களை போய் கலந்துக்கிட்டு வந்துட்டேன். அதில் நான் ஒரு பார்ட்டிசிபேட், அதில் நான் எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போகணும். எக்ஸாம் எழுதி உள்ளே போய் பயங்கரமாக கற்றுக்கிட்டு வந்துட்டேன், துதி ஆராதனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. நல்ல வல்லமையில் போய் ஜெபம் பண்ணணும், எப்படியாவது வல்லமையாக நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போய் சர்ச்சுக்கு போனேன். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல வாலிப வயசில் நல்ல சர்ச்சுக்கு போய் உக்காந்துட்டு இருக்கிறேன். எப்போவுமே அந்த சர்ச்சில் நான் தான் துதி ஆராதனை பண்ணுவேன். அந்த அன்னைக்கு எங்கள் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு வந்து துதியார் நானும் அப்படியே நல்லா டங்ஸில் பேசிட்டு இப்போ விட்டா சபையில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அபிஷேகத்தில் நிரப்பி அவங்களுடைய வாழ்க்கையை மறுரூபம் பண்ணி தீரலான்னு அப்படியே ஆர்வமாக உட்காந்துருக்கேன். என் பாஸ்டர் அப்படியே வந்தார், வேற ஒருத்தருக்கு துதி ஆராதனை சொன்னார். அவர் வந்து துதி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறார். எனக்கு ஒன்றுமே உள்ளே போகலை. ஐயோ எப்படிலாம் நினச்சிட்டு வந்தோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலேன்னு அப்படியே உட்காந்துருந்தேன். சரி ஓகே, அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல பாடல்களை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் போகிறேன். சரி இந்த வாரம் அண்ணன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறேன், நின்றுட்டு இருக்கிறேன். சரி எப்படியாவது கொடுப்பாரு நமக்குன்னு. மறுபடியும் பார்த்தா அவரே பண்ணி முடிச்சிட்டாரு. அவரே துதியாரவரை பண்ணி அவரே முடிச்சிட்டாரு. எனக்கு சோர்வாயிருச்சு. இனிமேல் சர்ச்சை மாற்றிட வேண்டியதான முடிவு பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணணும், இந்த சர்ச்சுக்கு போக நம்மளோட அபிஷேகத்தை நான் வந்து இது பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சி போய் இருந்தாலும் என்ன பண்ண, சில கம்பல்ஷனில் போனேன். மறுபடியும் சில தூண்டுதல், சரி போய் தான் ஆகணுமே அப்படின்ட்டு போய் மறுபடியும் போய் உட்காந்துருந்த பாருங்க. அந்த டைம்லேயும் பாஸ்டே தான் துதி ஆராதனை பண்ணார். துதி ஆராதனை பண்ணும் பொழுது என் மனம் உடஞ்சுது. என்ன உடஞ்சதுன்னா, நீ முதல்ல இந்த காரியங்களை எனக்குள்ளே கொண்டு வந்தார். தாவீது எவ்வளோ வருஷம் காத்திருந்தான். அவன் மேலே இல்லாத அபிஷேகமா, அவன் மேலே ராஜரிக அபிஷேகம் இருந்தது. சாமுவேல் வந்து தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு போனான். ஆனால் அவன் 13 வருஷத்துக்கு மேலே காத்திருந்தான். நீ 2 வாரம் காத்திருந்துட்டு சபையை மாத்துறாங்கிற அப்படி என் மனசுக்குள்ள அப்படியே பேசிச்சு. மறுபடியுமா எங்கள் பாஸ்டர் பாடும் பொழுது, என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினா, உம்மை போல் யாருண்டு,
இந்த பாட்டை அப்படியே பிரசங்கத்துக்கு நடுவில் பாடினாரு. உம்மை மறந்த ஒரு துரோகி நான். ஏன்னா தேவனை உயர்த்தும்படியா நான் பாடாம நான் என்ன உயர்த்தும்படியா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. நான் எனக்கு இருக்கு, நான் 15 நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கேன், நான் பாட முடியும், நான் பண்ண முடியும், என்னால அந்த அபிஷேகத்தை கொண்டு வர முடியும்னு நினைச்சிட்டு துரோகம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்படியே மனசு உடைஞ்சு அழுது சட்டையெல்லாம் நனைஞ்சு, வொர்ஷிப் டைம்ல இல்லை, மெசேஜ் டைம்ல மெசேஜ் பேஜ் இது பண்ணிட்டு இருக்க டக்குன்னு இந்த வார்த்தையை சொன்னாரு, என்னையா தேடினீர் இயேசு ராஜா, உண்மையை மறந்த துரோகி நான் பாடினாரு பாருங்க. என்னமோ ஆவியானவரே வந்து ஒட்டச்சு விட்டார் உள்ள. அப்படியே ஒட்டச்சு சட்டை நனைஞ்சு போய் அது நான் கதறி சத்தம் போட்டு அழுதுட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே உம்மை உயர்த்தாம நான் என்ன தூக்கி வைக்கணும்னு நினைச்சனே. ஹல்லேலூயா. அப்போ உடஞ்சது. இப்போ வரைக்கும் யாரும் என்னை தூக்கி மேலே வைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். இன்னைக்கு நீங்க வந்து பிரசங்கம் பண்ண இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சுன்னு டக்குன்னு உங்களை நிறுத்திட்டு நான் போய் உட்காந்துருவேன். ஹல்லேலூயா. அந்த இருதயம் எனக்கு வந்துருச்சு அப்போ. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார், உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வைப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த மாதிரி என்னோட இருதயம் உடைஞ்சது. நான் அதை சாட்சியா தான் சொல்றேன். இதெல்லாம் அது உடைஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த வாரமே அண்ணன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நான் அழுததை பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல. ஆனா ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். எப்ப கொடுக்கணுங்கிறத ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அன்னைக்கு. நான் அந்த அந்த ஒரு கெத்தோட நான் போய் பண்ணியிருந்தேன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. நான் படிச்சிருக்கேன், நான் 15 நாள் ட்ரைனிங் எடுத்து நான் போய் பாட போறேன், நான் போனேன்னா இப்ப என்ன நடக்குது? இல்லை, நான் போனா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆவியானவர் வெளிப்படாம அங்க ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அது எப்ப வெளிப்படுறோமோ அப்ப ஊழியக்காரரை கொண்டு என்ன மேல ஏத்துனாரு பாருங்க. சபை அப்படியே பயங்கரமான அபிஷேகத்துல நிறைஞ்சு நான் பார்த்தேன். அல்லேலூயா. எப்பொழுது நாம் உடைகிறோமோ அப்பொழுது ஆவியானவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப தேவனை வெளிப்படுத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம உடையணும். அதுக்கப்புறம் அவருடைய வல்லமைகள். நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய வல்லமைகளுக்கு தெரியுமா? நான் ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணும் பொழுது 1 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வருது அப்படின்னா அவங்க மேல எப்பேற்பட்ட அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. எஸ்தர் சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடுது, இந்திக்கார பிசாசு ஓடுது. எப்படி அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இருக்குது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதாரண ஆள் நினைச்சிட்டீங்க. நீங்க உடையணும், உங்க இருதயத்தை உடைக்கணும். ஆண்டவரே நான் இல்லப்பா, இது நீங்க தான் ஆண்டவரே, இது நான் இல்லை, பேசுறது நான் இல்லப்பா, நீங்க தான் அப்படின்னு எப்ப சொல்றோமோ அப்பொழுது தேவன் உங்களை 100% பயன்படுத்துவார். அல்ல 100% கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எப்ப நான் வரணும் முடிஞ்சது கதை. தாவீது நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நான் போய் சவுலுக்கெல்லாம் பாட மாட்டேன், பிசாசெல்லாம் துரத்த மாட்டேன், நான் போய் த்ரோன்ல போய் நான் உட்காந்துறேன், சிம்மாசனத்துல போய் நான் உட்காந்துறேன். இஸ்ரவேலுக்கு ராஜா என் மேல அபிஷேகம் இருக்குது, வேணா சாமியில கூப்பிட்டு கேளுங்க, அவர் தான் அபிஷேகம் பண்ணாருன்னு வாக்குவாதம் பண்ணியிருப்பான். போய் நம்மளா இருந்தா நான் சொல்றேன், நான் ரசிக்கப்பட முன்னாடி நான் சொல்றேன், ஒரு வேளை அந்த வர அபிஷேகம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் தான் தாவீதா இருந்தேன்னா சவுல் கிட்ட போவேன். டேய் என்ன உட்காந்துருக்குற, கிளம்பு, நீ பாட்டு உக்காந்துருக்கிற, அபிஷேகம் இங்கே வந்துருச்சு, போ உனக்குள்ள பிசாசு வந்து கிளம்பு சொல்லி இருந்திருப்போம். ஆனால் தாவீது மறுபடியும் வனாந்திரத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு தாழ்மை. அவன் புறக்கணிக்கப்பட்டவன் தான். தாய் தகப்பனால என்னுடைய தாயின் பிள்ளைகளுக்கு நான் மனுஷனா மாறி இருக்கிறேன் அப்படின்னா அவங்க என்னை விரோதிக்கிறாங்க, என்னுடைய சகோதரர்களை என்னை விரோதிக்கிறாங்க, என்னுடைய தாய் தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கிறேன் நான். அப்படி ஒருத்தர் இருந்ததே மறக்கப்பட்டிருக்க. அந்த இதுல சொல்லுது, ஈசாய் சொல்லுவாரு, இவங்களெல்லாம் அபிஷேகம், இவங்க யாருன்னு பார்த்து அபிஷேகம் பண்ணுன்னு சம்மால இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. ஆனா தாவீதுன்னு ஒருத்தர் வனாந்திரத்திற்கிறதே மறந்தாச்சு. அப்படி மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனசுல அப்படிதான் புறக்கணிக்கப்பட்டவன், மறக்கப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார். ஹல்லேலூயா. உன்னை தான் கர்த்தர் தேடுறாரு.
உங்கள் மேலே தான் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். படை பரிவாரங்களோட சொந்த பந்தங்களோட இப்படி கூட்டமாக இருந்துக்கு நாங்கள் தான் இந்த இடம் அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பரலோகம் கூட போக முடியாதுங்க. நீ யார் நம்மளா? சரி அப்போ இரு. பரலோகம் போக முடியாது. பக்கத்தில் பார்த்து அப்படி இருந்தால் பரலோகம் போக முடியாது. அப்படி ஆட்களுக்கு பரலோகம் கிடையாது. தேவ பிள்ளைகள் ஒரு குடும்பமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. திருவிருந்தை எடுக்கிற நீங்களும் நான் ஒரு குடும்பம். திருவிருந்து அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஒரே சரீரம், ஒரே அப்பத்தில் புசிக்கிறதும் ஒரே திராட்சரசத்தில் பானம் பண்ணுகிறதும் தான் ஒரே குடும்பத்தினுடைய ஐக்கியமாக இருக்கிறது. இதில் போய் அதா இதா நீயா நானா பரலோகம் போக முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன். அப்போது தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். புறக்கணிப்பின் அப்படியே இதில் இருக்கான். மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ இந்த சிக்லாக்கு வந்தாச்சு. இந்த சிக்லாகுக்கு முன்பாக வருகிற அந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு 600 பேர் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள அந்த 600 பேர் யாருங்கிறத நான் சொல்கிறேன். வாசிங்க 22:2 அப்படி வாசிங்க. தாவீது அவ்விடத்திற்கு தப்பி அதுல்லாம் எனும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானார். இந்த பிரகாரம் பாருங்க. இப்ப தாவீது மேல என்ன அபிஷேகம்? நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாவ அப்படின்னு அபிஷேகம். இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேலோட தலைவன் நீ அப்படின்னு அபிஷேகம். இப்போ இவன் யாருக்கு தலைவன் ஆயிட்டான்? முறுமுறுகிறவன், கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், இவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்களா? கூடிக்கொண்டார்களாம். கவனிங்க, ஒரு தலைவரோடு கூட என்ன, அந்த தலைவனோடு கூட சேரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அந்த சேர்ந்த நாளிலிருந்து அந்த தலைவன் நம்மை வழி நடத்துகிற முறையிலிருந்து நம்ம எப்படி ஆகிறோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவன் வந்தவன் பூரா சப்ரஸ்டு, அப்ரஸ்டு, டிப்ரஸ்டு. ஆனால் அவன் என்ன ஆகிறான்னு பாருங்க. அடுத்தது 2 சாமுவேல் 23 20-21. 23 பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானும் கூட இருந்தவனுங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் கூட வந்து சேரும் பொழுது ஒரு எறும்பு கூட நசுக்க முடியாத சூழ்நிலையில தான் வந்து சேர்ந்தானுங்க. ஒரு எறும்பு கடிச்சதுன்னா கூட நசுக்கிறதுக்கு அவனுக்கு மைண்ட் இல்லை, அவனுக்கு பலம் இல்லை. ஆனா இப்போ சிங்கங்களை, என்ன மாதிரி சிங்கங்களை? வலிமையான, சும்மா நோஞ்சா சிங்கம் இல்ல, வலிமையான சிங்கங்களை. உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அப்போ ஹல்லேலூயா. கவனிங்க, அப்ரஸ்டு, சப்ரஸ்டு, டிப்ரஸ்டா வந்த மனுஷங்களை பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளா 800 பேரையும் 10,000 பேர்னு ஒன்று வரும், 20,000 பேர்னு வரும். 20,000 பேர், 20,000 பேருங்க. 20 பேர் இல்லை 2 பேர், 20,000 பேர், 20,000 பேர் ஒரே வீச்சில் கொண்டிருக்கிறானுங்கன்னா அப்பெல்லாம் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுகளை மாற்றிருக்கிறான்னு. ஹல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட தலைவன் அவன். தாவீது கூட சேர்ந்த அந்த 600 பேரும் பயங்கரமான பராக்கிரமசாலிகளாக மாறி இருந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதுடைய நிலைமை பாருங்க. அவன் ஒதுக்கப்பட்டவன், தாவீது புறக்கணிக்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன், தன் வீட்டாராலேயே மறக்கப்பட்டவன். இப்போ சிக்லாகுக்கு வந்த உடனே அந்த சிக்லாகில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்களா. இப்போ இந்த கூட இருந்த பராக்கிரமசாலிகள் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. தாவீதுக்கு விரோதமாக எழும்பி இவனால தான் என்னுடைய குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சுட்டானுங்க. ஹல்லேலூயா. அப்போது தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுபவிச்சான். நான் அப்போ அதெல்லாம் என்னை தேற்றுச்சு, இந்த வார்த்தைகள் தான் என்னை தேற்றுச்சு. தாவீது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படி வந்தவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அப்ரஸ்டு, டிப்ரஸ்டு, கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன்லாம் உள்ளே கூட்டு வந்து அவனை பராக்கிரமசாலிகளை மாற்றி அவனை வச்சிருக்கும் பொழுது அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க? வாசிங்க.
7 தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, இல்ல அதுக்கு முன்னாடி 6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று அவனே தாவீதை கல்லெறிஞ்சு கொள்ளணும், இவனாலதான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் எதிராக திரும்பினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனை விடல பாருங்க. அபியத்தாரை தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. உலகம் நமக்கு எதிராக வரலாம், எல்லாம் நமக்கு எதிராக வரலாம், நம்ம கூட இருந்தவங்களே நமக்கு எதிராக வரலாம். இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தாவீதோட 2 மனைவிகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதினுடைய 2 மனைவிகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாருங்க. ஒருத்தி பேரு அகினோவாம். அப்படின்னா அகினோவாம்னா என்ன மீனிங்னா கிருபைன்னு அர்த்தம். அகினோவாமுக்கு அர்த்தம் என்னன்னா கிருபை அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தி பேர் அபிகாயில். அப்படின்னா அதை பின்னாடி சொல்கிறேன். அகினோவாம் முதல்ல முடிப்போம். அகினோவாமை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம மனைவி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்பா கொஞ்சம் அவனே அனுப்பிச்சிடுவான். 3 நாள் ஆச்சு. அதான் 3 நாள் கழிச்சு சிக்லாவுக்கு வராங்க. 3 நாள் ஆச்சு. இந்நேரம் அவன் ஆள் காலியாக இருப்பான் பாதி. இனி அவனை திருப்பி அனுப்புறது தான் வேறு வழி கிடையாதுன்னு. ஆனால் இந்த அகினோவாம் அப்படி இல்லை. கொண்டு போனதுக்கப்புறம் தாவீதுக்கு சந்தோஷம் இல்லை, தாவீதுக்கு கவலையாயிருச்சு. அப்போனா அகினோவாம் நல்லா தான் பார்த்துருப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யாராவது அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்களோட மனைவியை உங்கள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்பா நிம்மதியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த அகினோவாம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா கிருபை அப்படின்னு பேர். கிருபை தாவீதை விட்டு போயிடுச்சு, அப்படிதான் அதோட மீனிங். ஒவ்வொன்றும் இந்த அர்த்தம், இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. கிருபையே தாவீதை விட்டு போயிடுச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இன்னைக்கு சிரிக்கிறோம், ஆனால் மனைவி இல்லாமல் ஒரு நாள் இருங்க பார்ப்போம். ஒரு நாள் இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்த நாள் ஆகும் பொழுது என்னாகும், அப்படியே ஒரு மாதிரி ஆகும். ஆகுதா இல்லையா? கணவர்மார்கள்லாம் சொல்லுங்க, ஆகுதா இல்லையா? இன்னும் பிரிஞ்சதே இல்லையா நீங்கள்? கணவன் இல்லாமல் மனைவி கூட இருந்துடுறாங்க. ஆனால் மனைவி இல்லாமல் கணவர்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. அந்த கோபத்தில் தான் இந்த பராக்கிரமசாலிகள் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது கிருபை போயிடுச்சுங்கிற அளவுக்கு இதெல்லாம் எழுதுனது யார்? இந்த அதிகாரத்தை எழுதுனது யார்? சாமுவேலுக்கு ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்கிறார். 6வது வசனத்தை அந்த ஸ்டார்ட் பண்ணிங்க. 6வது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு வருது. அப்போ இதை யார் சொல்றா? ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? தாவீது நெருக்கப்பட்டான்னு அவரு சாட்சி கொடுக்கிறாரு. இப்போ இது எழுத சொன்னது யாரு? ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணி சாமுவேல் எழுதுறாரு. அப்ப சாமுவேல் எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? என்ன எழுதுறாரு? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு. தாவீது சொல்லிக்கல, நான் நெருக்கப்படுறேங்க, நம்மளாம் அப்படிதான், ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறேங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ரொம்ப கடனா இருக்குதுங்க, நம்ம தான் புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது அந்த இடத்துல புலம்பல பாருங்க. தாவீதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீது தன்னைத்தானே புலம்பிக்கலாம். வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். சூழ்நிலை பயங்கர மோசமாயிருச்சு. அடுத்ததான் சொல்றாரு, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த தாவீது நம்மள என்னமா எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க, எல்லாம் இது பண்ணிக்குவோம் அப்படி சொல்லல. தாவீது நடுவில் ஒரு சின்ன வார்த்தையை போடுறாரு பாருங்க. தாவீது அந்த தனக்குன்னு எடுக்கிறாரு பாருங்க தேவனை. ஹல்லேலூயா. என் தேவன் அப்படின்னு. அப்ப தன் தேவனுக்குள், அந்த தன்னுங்கிறது வர வேண்டியது இல்லைங்க, ஆனா அதுல வருது. அது ஒரு சின்ன வார்த்தை தான். தாவீது தன் தேவனுக்குள்
தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய தேவன் நம்ம எடுக்கணும். அப்படிதான் நம்ம உரிமை பாராட்டணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னுடைய தேவன் என் பிள்ளைகளோடு, என் தேவன் என் தொழிலோடு இருக்கிறார். என் தேவன் எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி அந்த உரிமை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது பாருங்க, உரிமை பாராட்டினான். தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என்னுடைய தேவன் நம்ம சொல்லணும் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதனால தான் யோவான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே யார் மார்பில் சாஞ்சிட்டு இருப்பார்? இயேசுவின் மார்பில் சாஞ்சிக்கிட்டே இருப்பார். மார்பில் சாயற அளவுக்கு இருந்ததுன்னா அவரோட இருதயம் எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பத்மு தீவில் போய் வெளிப்படத்தில் ஃபுல்லாக எழுதி முடிக்கிறாரு. அப்போது அப்படியே அவருடைய மார்பில் சாஞ்சிருக்கும் பொழுது அவன் உரிமை பாராட்டுறான். இயேசுக்கு பிரியமான சீசன் எழுதியிருக்குது. எந்த எந்த சாப்டரில் எழுதியிருக்குது? யோவானில் தான் எழுதியிருக்குது. மத்தேயு எழுதலை, மார்க் எழுதலை, லூக்கா எழுதலை. ஆனால் யோவான் எழுதியிருக்கிறாரு இயேசுவுக்கு பிரியமான சீசன்ட்டு. யோவானை பற்றி எழுதியிருக்கிறார். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன், இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன். அப்போ அவர் என்ன உரிமை பாராட்டுறாரு. நான் தான் அது. தன்னைத்தானே அவர் என்ன உரிமை தேவனோடு கூட உரிமை பாராட்டணுங்க. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். தேவனோடு கூட உரிமை பாராட்டணும். என் தேவன், இவர் நான் தான் சாஞ்சிருந்தேன், வேற எவனுமே சாயல பாருங்க. சிலுவையில் இருக்கும்போது யார் வந்ததுங்க? யோவான். சிலுவையில் இருக்கும்போது யோவான் தான் அங்கே வந்தது. அங்கே வந்து பார்த்து வேறு எந்த சீசனும் வர, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. யோவான் மட்டும் வரான். ஏன்? மார்பில் சாஞ்சிருந்ததுனால அவனுக்கு அவரை பற்றி தெரியும். என் தேவன் அது. பயங்கரமான சூழ்நிலை வந்தால் கூட எங்கள் பாஸ்டருங்க அவரேன்னு சொல்லுவீங்கள. ஆனால் அந்த காரியம் அந்த யோவானுக்கு இருந்தது பாருங்க. என்னுடைய தேவனுங்க அவர், ஏன் தேவன் அப்படின்னு அவர் கூடவே இருந்ததுனால தான் கர்த்தர் பயங்கரமான வெளிப்பாடுகளை யோவானுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் நம்ம தேவனை உரிமை பாராட்ட நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். நிறையா காரியங்களை நமக்கு அவர் கொடுப்பார். அந்த காரியம் என்ன அப்படின்னா, அவன் தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. திடப்படுத்துறதுலாம் என்னன்னா ஒன்றும் இல்லை. திடப்படுத்துறதுனா ஜெபிக்கிறது, ஒரு ஜெபம். ஆண்டவரே, அடுத்ததான் அவன் ஜெபிப்பான் பாருங்க. அந்த தண்டை பின்தொடரலாமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதான் ஜெபம். நம்ம தன்னை திடப்படுத்துறது என்ன? தன்னை திடப்படுத்துறது ஜெபம். ஆண்டவர்கிட்ட பேசுறது. நம்ம பாருங்க, நம்ம எப்படி பேசுறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறோம்? அப்படியே செந்தமிழ்ல பேசுறது. நமக்கு தமிழே பாதி தான் வரும், இதுல செந்தமிழ்ல வேற பேசுறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த உலகத்தை படைத்தவரே. அவர் சொல்ல, இதெல்லாம் நான் உன்ட்ட கேட்டேன்னா, இதெல்லாம் எழுதி வச்சுட்டேன் நானே, விஷயத்துக்கு வா அப்படிம்பார். என்ன வேணும் உனக்கு, அதை சொல்லு. உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஜெபிக்கிறது. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, மன்னாவை பொழிந்தவரே, காடைகளை கொடுத்தவரே, டேய் விஷயத்துக்கு வா, என்ன உனக்கு வேணும்? ஒரு அப்பா கிட்ட போய் ஒரு மகன் போய், என்னை பெற்றெடுத்த என் பிதாவே, எனக்கு 2 இட்லிகளை கொடுத்தீர்கள் என்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதை கேட்டானே, டேய் இட்லி தான் வேணும், போய் போட்டு சாப்பிடுப்போம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். ஒரு தகப்பனாக இருந்துட்டு நம்மகிட்ட வந்து செந்தமிழில் பேசிகிட்டு இருந்தா, நம்ம ஜெபம் எப்போவுமே அப்படி தான் இருக்குது பாருங்க. அப்படியே நம்ம பக்தி பரவசமாகி அந்த ஜெபத்தையே வந்து என்ன பண்ணிடுறோம், எழுத்து நடையில் மாற்றிடுறோம். இந்த பைபிள் வந்து எழுத்து நடையில் இருக்குது, அதனால் அப்படி எழுதியிருக்கிறாங்க. எழுத்து வரியில் அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி பேச வேண்டாம். நான் எப்படி பேசுகிறேன்? இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல? நான் மட்டும் செந்தமிழில் நான் பேசி கொண்டிருந்தால் இந்நேரம் ஒரு 6-7 பேர் 2ஆம் வானம் வரைக்கும் சென்றிருப்பீர்கள். செந்தமிழ் அப்படி பண்ணோம். 2ஆம் வானத்தில் போய் நான் இப்போ பிடிச்சி இழுத்துட்டு வரணும் கீழே. ஏதாவது ஒரு ஜோக்கை சொல்லி கீழே இழுத்துட்டு வந்து உட்கார வச்சா மறுபடியும் நான் செந்தமிழில் பேசினா மறுபடியும் அப்படியே 3ஆம் வானத்துக்கு போயிடுவீங்க அடுத்தது. அப்போது அப்படி இல்லை, நீங்கள் கேஷுவலாக பேசணும். ஆண்டர்கிட்ட பேசும் பொழுது அந்த ஒரு ஃபார்மல் இப்படி இருக்கணும், அப்படி வச்சுக்கிட்டு பேசணும், அப்படிலாம் இல்லை. அப்பா எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. ஈஸி ஆண்டர்கிட்ட மன்னிப்பிக்கிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன இடத்துல போய் எப்படி கேட்பான், அப்படி தான் கேட்கணும். நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. சர்ச்சுங்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்வர்ட் வச்சுருக்கோமே தவிர, நம்ம தேவனிடத்தில் உறவாடும் பொழுது அந்த ஒரு ஃபார்மலாக வச்சுட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பாட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேசணும். இப்போது
தாவீது அப்படி தான் பேசினார். தாவீது பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட பேசின மாதிரி பேச மாட்டார். ஒரு அப்பா கிட்ட பேச, நீங்கள் என்னை கைவிட்டீர், ஆனாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல என்ன இது பண்ணி, ஆனாலும் நீ என்னை நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல நடத்துவீங்க, அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு விடுவீங்க, என் ஆத்மாவை நீங்கள் தேற்றுவீங்க, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவீங்க. இப்படி சாதாரணமாக தான் தாவீது பேசுகிறாரு. அதுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் நானும் ஜெபிக்க முடியும். ஜெபம் தான் என்ன, அவர் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துறது. கர்த்தருக்கு நம்ம திடப்படுத்துறது என்ன, ஆண்டர்கிட்ட பேசுறது. நீங்கள் பேசணும். ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பயங்கரமாக பண்ணுறோம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டர் வந்து அந்நிய பாஷையை கொடுப்பார், காரியங்களை செய்வார், நீங்கள் அதில் போங்க. ஆனால் அதுக்கு முன்னே சாதாரணமாக தான் ஆண்டர்கிட்ட பேசணும். நீங்கள் சாதாரணமாக ஆண்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவர் பதில் சொல்கிறது உங்களுக்கு காது கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதே மாதிரி பேசிட்டு அதே மாதிரி எதிர்பார்க்குறோம் பதில். ஆண்டவரும் என் மகனே அப்படி எதிர்பார்க்குறோம். நீ கேட்டது உனக்கு கிடைத்தது, நீ பெற்றுக்கொண்டாய், உனக்கு தேவையான 2 இட்லிகள் ஹாட் பேக்கில் உண்டு, இப்படிலாம் அவர் சொல்லுவார். நம்ம கேட்டால் அவர் பேசவே மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு அப்படி பேச தெரியாது. மீனை பொறிச்சு வச்சுட்டு கூப்பிட்றாரு அவர். நீ வா வந்து புசிக்கலாம், வா சாப்பிட்லாம், நீ பசியோடு இருக்கிற வா சாப்பிட்லாம். அப்படி பேதுரு அப்படியே ஒடியாடுறான், ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டு அப்படியே ஒடியாடுறான். அப்படி பாருங்க, அந்த மாதிரி சாதாரணமாக தான் ஆண்டவர் பேசுகிறார். சாதாரணமாக தான் அவர் இருப்பார். நம்ம அவரை ரொம்ப அதாவது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர்னு சொன்னதுனால நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கடா ஆண்டவர் தெரியவே மாட்டேங்கிறாரு. இல்லை, அவர் உங்கள் தகப்பனாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். கொலோசியர் 1:27 அப்படிதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். இது ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரகசியம். ஏன் ரகசியம்? ரகசியம்னா யாருக்கும் தெரியாது, பிசாசு மறைச்சு வச்சுக்கிட்டான். இல்லை, நான் இன்னைக்கு அந்த ரகசியத்தை உடச்சி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். உங்களுக்குள் வாசம் செய்கிறார். உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்மளால் வாழ முடியும். அவர் இன்னைக்காவது கடல் மேலே நடந்து வந்துட்டு ஐயோ நேற்று ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னாரா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அச்சுன்னு என்ன ஆச்சுன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சளி பிடிச்சிருச்சுங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி குடிச்சிட்டேங்க, அதனால் தொண்டை கட்டிருச்சுங்க. ஆண்டவர் நினைக்க சொன்னாரா? நேற்று புயலில் நடந்து வந்து அந்த இவங்க சீசர்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணனா, அதனால் கொஞ்சம் சளி தொண்டை கரகரங்குது சொன்னாரா இயேசு கிறிஸ்து? அவர் மலையில் போனார், பனியில் போனார், கடலில் நடந்தார், தண்ணிக்குள்ளே போனார், எல்லாம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் காய்ச்சல்னு படுக்கலை. காய்ச்சல்னு படுத்த பேதுரு மாமி வேணா எழுப்பி விட்டார், சுகப்படுத்தினார். ஆனால் அவர் ஒரு நாளும் காய்ச்சல்னு படுக்கலை பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க சரீரம் புதுசு, உங்க ஆத்மா புதுசு, உங்கள் ஆவிக்குள் அவருடைய ஆவி கலந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் உங்களுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புதுசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது? பாஸ்டம்மா கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஆவியானவர், உங்களை என்னை மறுரூபமாக்குகிற ஆவியானவர், சும்மா வெறும் சரீரத்தை மாத்திரம் அல்ல, ஆவியை மாத்திரம் இல்லை, ஆத்மா மாத்திரம் இல்லை, இந்த 3ஐயும் அவருக்குள்ளாக வைத்து மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க பழைய மனுஷனா இருக்க போறது இல்லை. பழைய ஆவி உங்களுக்குள்ள, பழைய ஆத்மா உங்களுக்குள்ள இல்லை. இப்ப புதிய ஆவி உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ளாக ஆவி, ஆத்மா, சரீரம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்ப கிறிஸ்து உள்ள இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க. அதனால சொல்லுது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு அந்த வெளிப்பாடு வேணும். நான் எங்க இருக்கிறேன்? அவரோடு கூட உன்னதத்தில் அவரோடு கூட அமர வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் எப்படி கீழான காரியங்களை நான் யோசிக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு எப்படி நான் பார்த்தீங்கன்னா
இதுவரையும் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணதில்லை, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணதில்லை, டாக்டர்கிட்ட போனதில்லை. ஒரு வேளை என்னுடைய மனைவியோ மருத்துவராக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போய் ஒரு மெடிசன் கேட்டதில்லை, ஒரு இன்ஜெக்ஷன் எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை. நான் ஏன் பண்ணதில்லை அப்படின்னா, எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நான் அவ்வளவு தூரம் உணர்ந்து வச்சுட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்து வாழ்கிற நாட்களில் பலவீனம் படவே இல்லை அவர். அல்லேலூயா. எனக்கும் பலவீனம் வராதுன்னு நான் உறுதியாக இருக்கிறேன். பலவீனப்பட்டாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனம் வராதுன்னு சொல்லலை, பலவீனம் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி, என்ன உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறோம், ஏதோ ஒன்று வரும். ஆனாலும் கர்த்தர் எனக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே பரம வைத்தியராக இருக்கிறாங்கிற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள வந்துடணும். அந்த பரம வைத்தியர் எங்கேயோ இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அவரே எல்லாம் சரி பண்ணிடுவார். இப்போ நம்ம வீடு இருக்குது, வீட்டு கதவை திறந்து வச்சுருக்கிறோம். ஒரு பன்னிக்குட்டி உள்ளே வருதுன்னு வைங்க, சொல்கிறேன், ஒரு பன்னிக்குட்டி இப்படி உள்ளே வருது. என்ன பண்ணுவீங்க? வா வா பண்ணி உள்ளே வந்துட்டியா, வா உட்காரு, காப்பி கீப்பி குடிக்கிறியா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியான்னு கேட்டுட்டு இருப்போமா? அந்த பண்ணி என்ன பண்ணுவோம்? உள்ளே வருது ஒரு பண்ணி அழுக்கா, போயிடுச்சு வெளியே போகணும், அப்படி துரத்தணுங்க வியாதியை. ஹல்லேலூயா. உங்க சரீரத்துக்கு, இந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், என் மேல எப்படி உனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அதை எட்டி உதச்சு துரத்துங்க வெளியில, இயேசுவின் நாமத்தினால. அது நிச்சயமா அவமானப்படும். ஹல்லேலூயா. நீங்க அதை அவமானப்படுத்தணும். நான் தான் சொல்றேன், உங்களுக்குள் எது வந்தாலும் அதை அவமானப்படுத்தி அனுப்புங்க. ஏன்னா கிறிஸ்து என்ற ஒருவர் உங்களுக்குள்ளாக வல்லமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக அவர் உள்ளே இருக்கிறார். இது ஒன்று காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அப்படிதான் இருந்தாரு. தனக்குள் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. திடப்படுத்தி கொண்டதுனால என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, 7 வாசிங்க, 19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் இருப்பதினாலே நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ, உங்களோடு இருந்தவர்கள் எவைகளை இழந்தார்களோ, உங்கள் குடும்பம் உங்கள் நிமித்தமாக எவைகளை இழந்ததோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிற இந்த மாதத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ள போகிறீர்கள். யாரெல்லாம் இதை நீங்க ஆவியில் எடுத்துக்கொண்டீர்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் இது அப்படியே வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ அவைகளை திருப்பி கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக எவைகள் இழக்கப்பட்டது உங்கள் குடும்பத்துக்கு, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன, ஒரே ஒரு காரியம், தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்ட தாவீது போல நாமும் நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அப்படியே வல்லமையோடு இல்லை, அப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பா எனக்கு இது பிரச்சனை, நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள், ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை செய்வார். அல்லேலூயா. நான் அப்படி விடுதலை ஆக்கப்பட்டதுனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த பணம் எனக்கு தேவையாக இருக்குது கொடுங்க, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கொடுங்க ஆண்டவர்ன்னு சொன்னால், ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் அதை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் உங்கள் வாழ்விலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்திப்பீங்க. ஆமேன். ஒரே ஒரு காரியம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள், அதை உள்ள எடுங்க, நிச்சயமா அது பலன் அளிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Jesus. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. Thank you Jesus. நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை விட்டு
அகினோவாம் போனாலும், அகினோவாம் என்பது கிருபை. அபிகாயில் போனாலும், அபிகாயில் என்பது வாழ்வாதாரம் என்று அர்த்தம். அபிகாயில்ங்கிற பேருக்கு வாழ்வாதாரம் என்று அர்த்தம். அந்த வாழ்வாதாரம் தாவீதை விட்டு போனாலும், கிருபை போனதாக அவன் நினைத்தாலும், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டதை நிமித்தம் சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எதெல்லாம் இழந்தார்களோ அவை எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நான் பேசுகிறேன். ஆண்டவரே, நீர் என்மேல் வைத்த அபிஷேகத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். இழந்து போன ஒவ்வொரு காரியங்களையும் ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய பலன் இப்பொழுது ஒவ்வொருவருக்காக வரட்டும். ஆவியானுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொருவருக்காக வரட்டும். ஆண்டவரே, அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதினாலே நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியாக ஆண்டவரே, எங்களை நீர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நீர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்குள்ளாக நாங்கள் திடப்படுத்தி கொள்ளுகிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரை ஜெபித்து காரியங்களை செய்கிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் மேல் அபிஷேகம் இருந்தாலும் அப்பா, அதை சரியான தருணத்தில் வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு நேரத்தை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதுவரை ஆண்டவரே, உம்முடைய கரங்களில், உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நேரம் வரும் பொழுது ஆண்டவரே, தேவன் எழும்பி பிரகாசிக்கும்படியாக மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற வெளிச்சத்தை இந்த உலகம் பார்க்கும்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலே அந்த அபிஷேகம் உண்டாகட்டும். அவர் மேல இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அவர் மேல இருக்கிற வரங்கள் வல்லமைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தை உம்முடைய ராஜ்யத்தின் கீழ் திருப்பும்படியாக ஒவ்வொருவருக்கும் அந்த காரியங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஒவ்வொரு மேலே உண்டாகட்டும். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்மை அறிய முடியாதபடிக்கு கண்களை இருளாக்குகிற கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்மை பார்க்கும்படி கண்கள் பிரகாசம் அடையட்டும். உம்முடைய நம்பிக்கை ஒவ்வொருவர்களாக வரட்டும். உமது விசுவாசம் ஒவ்வொருவர்களாக வரட்டும். பெரிய காரியங்களை ஜனங்கள் பார்க்கும்படியாக தேவ வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லுகிறோம், வெளிப்படுவதாக என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இவர்களை உம்முடைய கண்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.